ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பூண்டு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தொக்கு பேச்சுலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்போ வெளியூர் எங்கேயாவது போனீங்கன்னா இந்த பூண்டு தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, கெட்டு போகாது. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எதுக்கு வேணும்னாலும் சாப்பிட்லாம். வாங்க இந்த தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கடாய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போது பாருங்கள், பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இல்லைனா நீங்கள் தக்காளியை மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா மசாலாவை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா காரம் உப்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஊற வச்சுருந்த புளியை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விடுங்க, அது ஆப்ஷனல் தான். இப்போது தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.